வணக்கம். அறுசுவை விருந்து 5 வகை கறி அளவில்லா சாப்பாடு 100 ரூபாய் மட்டும். தலைக்கறி ஃபைனலி மதுரை வந்துட்டோம். மதுரையோட மிகப்பெரிய சர்ச்சு. பீட்ரூட் இருக்கான் பாரு, ஏதோ ஒன்று பீட்ரூட் இருக்கான் பாருன்ற. வேண்டாம், லொக்கேஷன் சொன்னால் தெரியாது. அறுசுவை விருந்துன்னு நீங்கள் மேப்லேயே டைப் பண்ணுங்கள். சேலம் பக்கம் வரும்போது சேலம்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அவ்வளோதான். இங்கே வந்து சாப்பாடு சூப்பராக இருக்கும். நான் வெஜிடேரியன் ரொம்ப ரீசனபிளாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேலம் வரும்போது நம்ம இந்த பக்கம் தான் வருவோம். உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன், காட்டுறேன். இல்லை வேணா ஃபுட்டில் கூட ஏதாச்சும் காட்டுறேன், என்ன இருக்குது என்ன இதுன்னு. உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வந்து சாப்பிடுங்க. வீடியோ போயிட்டு அப்புறம் பேசலாம். ஒரு முட்டை, லெக் பிரியாணி, ஒரு ஃபிஷ்ஷு, வெரைட்டிஸ் ஆஃப் மட்டன், வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கன். மட்டன் எங்கே இருக்குது? இதுவா? தலைக்கறி லைஃப்பில் சாப்பிட்டதே இல்லைங்க, இதுதான் ஃபஸ்ட்டு. என்ன போட போகிறோம்? எங்க வீடியோ போயிட்டு இருக்கு, சரிங்கண்ணா. சாரி கைஸ். நம்ம வந்து பெரிய ஃபுட் பிளாகர் ஆகவே கிடையாது. நீ இப்படி எடு சூப்பராக இருக்கும், பயங்கரமாக அப்லோட் பண்ணுறது சூப்பராக. நீ ஒரு அருமையான பிளாகர். நீ வந்து அல்ட்ராவில் இருக்க. நீ நம்ம வந்து பெரிய ஃபுட் பிளாகர்லாம் கிடையாது. பிரதேசி மைக்கு வர காரில் மறந்து யூஸ் பண்ணிட்டான். சொல்கிறது தெரியுது, அதிகமாக தெரில. பேசுகிறோம் அருமையாக இருக்கும். உங்கள் சைடு வரும்போது சாப்பிடுங்க. நான் முடிச்சுட்டு பேட்டிங் வந்து பேசுகிறேன். கட் பண்ணி. வணக்கம். அறுசுவை விருந்து 5 வகை கறி அளவில்லா சாப்பாடு 100 ரூபாய் மட்டும். நாட்டுக்கோழி, தலைக்கறி, பிராய்லர் கோழி, குடல் ரத்தம், கூடுதலாக ஒரு முட்டையோட கூடிய அளவில்லா சாப்பாடு 100 ரூபாய் மட்டும் நம்ம கடையில். அதே மாதிரி இன்னொரு காம்போ இருக்குது. 200 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி லெக் பீஸோட, நாட்டுக்கோழி, சிந்தாமணி சிக்கன் சொல்லி, மீன், தலைக்கறி அதோடு சேர்ந்து காம்போ சாப்பாடும் கூட ஒரு 200 ரூபா காம்போ ஒன்று இருக்குது. 300 ரூபாய்க்கு மட்டன் பிரியாணி, மட்டன் வறுவல், மட்டன் தலைக்கறி, குடல் கறி, நாட்டுக்கோழி நல்லாம்பட்டின்னு சொல்லி அளவில்லா சாப்பாடு, அளவில்லா பிரியாணி எது வேணாலும் சாப்பிடலாம். 300 ருபீஸ் ஒன்லி. மொத்தம் 3 காம்போ இருக்குது. உங்களுக்கு எது வேணாலும் வந்து சூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஏசி கால் வரைக்கும் அவைலபிள். எந்த ஏரியா? இது சேலம் மாவட்டம், கோயம்புத்தூர் பைபாஸில் சேலத்துலேருந்து ஒரு 13வது கிலோமீட்டரில் இருக்குது. விநாயக மிஷன் மெடிக்கல் காலேஜ் நியர் அருகில். அறுசுவை விருந்துன்னு போட்டிங்கன்னாவே மேப்பில் நம்ம இடத்துக்கு வந்துடும். ஒரே நேரத்தில் 300 பேர் வரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வசதி இருக்குது. ஏசி கால்னால் ஒரு 50 பேர் குறைந்தபட்சம் சாப்பிட்ற அளவுக்கு ஏசி கால் பண்ணி வச்சுருக்கோம். ஏதோ ஃபங்க்ஷனாக கூட பண்ணித்தரோம். சாப்பாடெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்படிங்களா? ஆமாம், ரெகுலராக வருவோம் நாங்கள். அப்படிங்களா? இதுதான் சரி வீடியோ எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு தான். சரி சரி, நீங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம். அதாவது இப்போ ஜஸ்ட் இப்போ தான் போனேன் நான் வீட்டுக்கு. அவருக்கு அண்ணன் சரி, அவர் கூப்பிட்டாரு, டக்குன்னு உங்களை வச்சு நான் வந்துட்டேன், இங்கேயே வந்துட்டேன். சரிங்க, தேங்க்யூ. வரேன். 10 நேரம் போயிட்டு தரோம். இப்போ நான் பிரைட் ஆகுது சொல்லு. எங்கே இருக்கோ? கொங்கில பட்டிடாதே. ஐயோ கடவுளே, அதான் நானும் சொன்னேன். நீ அதை சொல்லல. வாடா, பேண்ட்ல எதுனா போயிட்டானா? எதுக்கு அந்த ஷேப்ல வரும்? யோசிச்சு எழுது. இது என்னன்னு படிங்க மக்களே. டக்குனு மூடு. பொன்னிலஞ்சி பட்டியா?
கொயிஞ்சிப்பட்டி. ஆனால் சரியான மழை. ரெகுலராக சாப்பிட்ற பன் பரோட்டா கடை இல்லை, அதனால நம்மளால் விசாரிச்சுட்ருக்கேன். செம்ம பெரிய தெப்பக்குளம் தானா இது வெஜ்ஜா? என்னப்பா, இதுதான் நான் தங்கிய ரூமா? தங்க போகிறது செம்ம டயர்டுப்பா. ஃபைனலி மதுரை வந்துட்டோம். சாப்பாடெல்லாம் லேட் ஆயிடுச்சு, மதுரை வந்ததே லேட் ஆயிடுச்சு. அதனால சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வருது. சிக்கன் பரோட்டா, பன் பரோட்டா, சிக்கன் கொத்து பரோட்டா, அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்டார்டர் வாங்கிட்டு வந்தோம். அவ்வளோதான். இன்னையோட நான்வெஜ் க்ளோஸ். நாளையிலேருந்து ஆன்மீக பயணம், பக்தி மானம் வர போகிறோம். ஆன்மீக பயணம். ஆள் இப்படி கிளாஸாக வச்சுருக்காரு, நான் இப்படி கிளாஸாக பேசுகிறேன். அப்படின்னா என்னடா கேமராமேனா வா இவா ரூமில் நல்லா தான் இருக்கு ரூமு. 4 பேருக்கு இந்த ரூமான்னு கேட்காதீங்க. 2 பேருக்கு இந்த ரூமு. இதே மாதிரி பக்கத்தில் இன்னொரு ரூம் எடுத்துருக்கோம். 2 ரூமும் சேர்த்து 3500 தான். ஆனால் நல்லா இருக்கு ரூம். ரொம்ப ஆம்பிஷியஸாக இருக்கு. ஆம்பியன்ஸாக இருக்கு. இப்படி எடுக்காதா பைக்கா விட்டா கிறுக்கு நாச்சிரி வாங்கி போட்டுருக்கு. ஊர்ல இருக்க கடைசிறப்பெல்லாம் ஏன் வேலைக்கு வந்து ஏன் உசுரா வாங்குறீங்கடா? இப்படியே தான் பீர் எப்படி தெரியும் ஃபுல்லா? இன்னும் ஒரு புத்திசாலித்தனம். அப்படி எடுத்தா போட முடியும். மேலேருந்து கீழே இருக்க காட்டிடு. இப்படி எடுத்தா எப்படி யூடியூப்ல போடுவேன்? பைத்தியம். நீ வேஸ்ட் வேண்டாம். அது இனிமேல் வாடுறது தான். அடிச்சு டிசைன் சூப் பண்றீங்களே. ஆமாம், நல்லா இருக்காங்க. குவாலிட்டி நல்லா வச்சுருக்கானுங்க. 15 mm திக்னஸில் பண்ணியிருக்காங்க. இதுதான் சூப்பரான ஒரு இதுவாக இருக்கு. பழைய காலத்து சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ இதுதான் கொஞ்சம் அபிஷியல் ஹோட்டல். நான் வழக்கம் போல தான் ப்ரெஷ்ஷு சோப்பெல்லாம் எடுத்துகிட்டு வரல. அதனால் எனக்கு இது கிடச்சிருச்சு. ஸோ நோ ப்ராப்ளம். காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. 2 இருக்குது. அந்த பக்கம் உனக்கு எனக்கு வீட்டுக்கு எடுத்துட்டு போவாங்க. ட்ரெஸ் எடுத்துட்டு வர வீட்டுக்கு எடுத்துட்டு யூஸுக்கு கூட நான் ஜஸ்ட் ஒரு 1 or 2 ஆகும் அப்படிங்களா? காசு எனக்கு ராயெல்லாம் ஓப்பன் காசு எதுக்கு தத்துக்கிட்டு போயிடலாம். 2 சோப்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட பிராண்டே போட்டிருக்காங்க. பாதிம் சோப் 2 சோப் கொடுத்துருக்காங்க. 2 வாட்டர் பாட்டில். அதுக்கப்புறம் வரவங்களுக்கு ரிலாக்ஸேஷனாக இருக்கிறதுக்காக சில ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. ஒரு சௌகரியம் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஓகே. குதிரையிலே இருக்கட்டப்பா. வேறு இதுதான் கோகுலுக்கே. ஹார்ஸ் பவர் எடுத்துக்கிறியா கோகுல்? கோயிலுக்கு போகிறோம். இப்போ தான் குளித்தோம். பல்லு வளர்க்கணும். வாயில் நான் பேசுகிறப்போ பேசுங்க. ஆமாம், நேற்று நைட்டு இதோட மிகப்பெரிய சர்ச்சு. பிரம்மாண்டமான ஒரு சர்ச்.
வீட்டுக்கு சச்சா இருந்தால் இது ஆமாச்சி. கோவாவில் பார்த்து என்டரிங் தூத்துக்குடி என்ன குழப்பம்? மணப்பாடோட view. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.